கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சால்வேஷன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரையும் ஏக்தா நெட்வொர்க் வழி நடத்தும் இந்த திருச்சபை அன்றும் என்றும் என்ற நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே கர்த்தருடைய பிரதான திட்டத்தில் இன்று சபை இருக்கிறது என்றும் அதை குறித்த சரியான புரிதலும் விளக்கங்களும் வெளிப்பாடும் பவுலடியாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் அவர் இதை குறித்து எல்லா நிருபங்களிலும் பேசி கொண்டு வந்திருந்தாலும் அவருடைய கடைசி 3 நிருபங்களாகிய அந்த போதகர்மார்களுக்கு சபைகளை ஒழுங்குபடுத்தும்படியாக எழுதப்பட்ட 1 தீமோத்தேயு, தீத்து, 2 தீமோத்தேயு அது எழுதப்பட்டது காலத்தினுடைய அடிப்படையில் சொல்கிறேன். இதில் இன்னும் விளக்கமாக கொடுத்திருக்கிறார். சபையானது ஒரு குடும்பமாக அமைக்கப்பட வேண்டும் என்கிறதை குறித்தும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதில் எந்த ஒரு நிகழ்ச்சியையும் எந்த ஒரு அறிவுறுத்துதலையும் நாம் நீக்கி போட முடியாது. ஏனென்றால் நாம் சபையாக சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இந்த அழிந்து போகக்கூடிய உலகத்திற்கு நாம் உப்பாக, இருளிலே இருக்கக்கூடிய உலகத்திற்கு நாம் வெளிச்சமாக, இந்த மரணத்திலே இருக்கக்கூடியவருக்கு நற்கந்தமாக, ஜீவ நற்கந்தமாக நாம் இருக்கிறோம். இதற்காக தான் நாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம என்ன செய்யணும்னா, இந்த வசனங்களெல்லாம் குறித்து நாம் நல்லா படிக்கணும், நிறைய படிக்கணும். ஆனால் என்ன சபை சமுதாயத்தினுடைய வாழ்க்கைக்கு கர்த்தர் கொண்டிருக்கக்கூடிய திட்டத்தை குறித்து பவுலடியாருக்கு வெளிப்பாடு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் பார்க்குறோம். அதை நாம் பார்த்து கொண்டு வரோம். அதாவது சபையானது உண்மையான குடும்பமாக இயங்க வேண்டும் என்பதை அவர் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார். கூடி கலையக்கூடிய ஒரு இடம் அல்ல, உண்மையான கூட்டு குடும்பமாக இருக்க வேண்டும் என்றார். அதாவது குடும்பங்களின் குடும்பம், இந்த ஃபேமிலி ஆஃப் ஃபேமிலிஸ் அப்படிங்கிறார். அதுக்கடுத்ததாக மூத்த ஆண்கள் வாலிபர்களுக்கு போதிக்க வேண்டும். அதே போல் மூத்த பெண்கள் வாலிப பெண்களுக்கு போதிக்க வேண்டும். அந்த போதிப்பினுடைய ஊழியத்தையும் குறித்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அவரவர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடியதும் செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு செய்யக்கூடியதும் செய்ய வேண்டும் என்கிறார். சபைகளை நடத்துவதற்கு மூப்பர்களுக்கு சரியான அளித்து சரியான மூப்பர்களை ஏற்படுத்த வேண்டும். குடும்பத்திலும் ஒழுங்காக இருக்க வேண்டும், வெளியிலும் ஒழுங்காக இருக்க வேண்டும், அடுத்ததாக பணத்திலும் அவர் ஒழுங்காக இருக்க வேண்டும், அவர் குணத்திலும் நல்லா இருக்கணும். இதெல்லாம் ஒன்று கூட்டி மூப்பர்களை குறித்து பேசுகிறார். சபை குடும்பம் உத்தம விதவைகளை விசாரிக்க வேண்டும் என்பதை குறித்தும் பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய முன்பாதனையின்படி சபையிலே ஒவ்வொரு தனிப்பட்ட குடும்பங்களும் திட்டவட்டமாக ஒழுங்குபடுத்தப்பட்டு இருக்க வேண்டும். ஒழுங்குபடுத்தப்பட்ட குடும்பங்கள் மட்டும்தான் ஒழுக்கத்தை வெளியிலே செய்ய முடியும், காட்ட முடியும் அப்படிங்கிறார். இது எல்லாமே ஒட்டு மொத்தமாக நான் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன பிரச்சனை நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்க இடையில நம்ம பேசும்பொழுது. சொல்லுங்கள். சபைகளில் ஒற்றுமையை இவ்வளோ இதில் கூட பேசும்போது ஒற்றுமைங்கிற காரியம் எல்லா நிறுவனங்கள்லையும் இருக்கிறத பார்க்குறோம். அதுக்கு ரொம்ப சபையினுடைய முக்கியமே சபையினுடைய ரொம்ப அதிகமாக இருக்கு ஒற்றுமை. அந்த ஒற்றுமையை நம்ம வீடுகளுக்கு கொண்டு வரணும். வீடுகளில் அந்த ஒற்றுமையை நம்ம காத்துக்கொள்ளணும். ஸோ அப்போ அந்த ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற காரியம் ரொம்ப ஒரு வினோதமான ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு காரியமாக இன்னைக்கு மாறுது. தனியாக வரணும். இப்போ அதாவது ஒரு ஃபேமிலி தனியாக இருக்குது, தனியாக ஒரு காலங்களில் சொல்லுவோம் ஜாயின்ட் ஃபேமிலின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஜாயின்ட் ஃபேமிலியாக கூட்டு குடும்பம், இப்பெல்லாம் தனி ஃபேமிலி ஆயிடுச்சு, நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிடுச்சு. அதாவது கூட்டு குடும்பம், அதாவது கணவன் மனைவி, ஒரு குழந்தை அல்லது 2 குழந்தை, அது ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி. இவங்க எல்லாம் சேர்ந்து மற்றவங்களோட கூட சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா பிரதர் சிஸ்டர்ஸ் அவங்க ஃபேமிலிஸோட அது ஜாயின்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நியூக்ளியர் ஃபேமிலி, அப்போ நியூக்ளியர் ஃபேமிலி ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி சபைக்கு வந்து அது நியூக்ளியர் ஆகவே தான் இருக்குதே தவிர அங்கே ஜாயின் அடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதான ஒரு பெரிய காரியத்தை அங்கங்கே உட்காந்துட்டு போயிடுறாங்க. அதான் அதே இடம், அதே ஒரே இடம், அவங்களுக்கு இன்னொரு இடம் இருக்கு. அந்த அப்படி பார்த்தோம்னா அந்த இடத்துல இருப்பாங்க. ஆமாம், வேற யாரும் அவங்க உட்காரக்கூடாது, அவங்க தான் உட்காரணும் அப்படிங்கிற காரியம். ஸோ இப்படி இருக்கிறதுனால சபைகளில் அந்த ஒற்றுமையை பார்க்க முடியறதில்ல, ஐக்கியத்தை பார்க்க முடியல. இதில் 2வது அதிகாரம், அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் ரொம்ப தாக்கமுள்ள வார்த்தைகளை பார்க்குறோம். ஃபெலோஷிப்ன்ற பார்க்குறோம், டுகெதர்னு பார்க்குறோம், காமன்ற பார்க்குறோம். எல்லாம் அங்கே வந்து ஜாயின் தான், பகிர்ந்து கொள்ளுதல்னு பார்க்குறோம். ஐக்கியமாய் ஒருமித்து இருந்தார்கள், ஐக்கியப்பட்டார்கள், விட்டார்கள். இதெல்லாம் ஒற்றுமையினுடைய வார்த்தைகள் தான், எல்லாம் ஒருமைப்பாட்டினுடைய வார்த்தைகள் தான் அது எல்லாமே அவர்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஒரு காரியம் இன்னைக்கு சபைகளில் இல்லாதது ஒரு பெரிய இதாக இருக்குது, பெரிய ஒரு சங்கடமாக இருக்க காரியம். இந்த ஏதோ ஜெபத்தை பற்றி என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க, அது என்னது? அதான் ஜெபிக்கிறது கூட ஒரு ஃபேமிலியினுடைய ஒரு ஜெப ரிக்வெஸ்ட்டை நம்ம சபையில் சொன்னால் கூட அது வந்து
அஃபென்சிவாக எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி சொல்கிறத அஃபென்சிவாக எடுக்கிறாங்களா, ஜெபம் பண்ண சொல்கிறத சொல்கிறது. அப்போ அந்த காரியங்களை சொல்லி நம்ம ஜனங்களுக்கு அதை வந்து அதை புரிந்து கொள்றதுகளுக்காக கொஞ்சம் பாரமாக எடுத்து ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக நம்ம சொல்கிறத அந்த குறிப்பிட்ட ஃபேமிலி அதை அஃபென்சிவாக எடுக்கிறாங்கன்னு போடுறது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னை போய் ஜெபம் பண்ண சொல்லிட்டீங்களே, டெஸ்ட் வச்சுட்டாங்க, டெஸ்ட் வச்சிங்களா நீங்கள் எப்படி சொல்லிட்டீங்களே? ஓ எங்களை பற்றி சொல்லிட்டீங்களா? இருக்கோ அவங்களே பிரேயர் பாயிண்ட்காக எங்களை பற்றி நீங்கள் வெளியில் சொல்லிட்டீங்களா? வெளியே சொல்லிட்டீங்களே, எங்களை பற்றி சர்ச்சில் சொல்லிட்டீங்க, எல்லாருக்குமே தெரியுது எங்களை பற்றி. அப்போ ஒரு நாள் முக்காடு போட்டு வந்தாங்களோ? இல்லை அது ஆமாம் நீங்கள் சொல்கிறது. அதாவது சில இதில் நம்ம வந்து சில நாசுக்காக இருக்க வேண்டியது இருக்குது. ஆனால் நம்ம குடும்பம்னு பார்த்தோம்னா இப்போ குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு யாருக்கும் தெரியாதா நமக்குள்ளது? சரி, அப்படி உள்ளவங்களே என்ன யோசிக்கிறாங்க, என்னை பற்றி வெளியில் சொல்லிட்டீங்களா, நான் இனிமேல் எப்படி அவங்கள ஃபேஸ் பண்ணுவேன்? இனிமேல் தான் நல்லா ஃபேஸ் பண்ண போகிறீங்க. எதற்காக ஏன் இந்த அந்த அந்த எண்ணம் வரமாட்டேங்குது? என்னை பற்றி சொன்னாங்க, எல்லாருமே ஜெபம் பண்ண போகிறாங்க, எல்லாருமே எங்களோட கரிசனையாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மனப்பாங்க ஏன் வரமாட்டேங்குது? டிரான்ஸ்பரன்சி இல்லை. ஏதாவது என் காரியம் வெளியே தெரியக்கூடாது, அது மறைவாகவே இருக்கணும். என் குடும்பம் ஜெப சப்போர்ட்னு இல்லை, அதில் ஒரு மாற்றம் உண்டாகணும் அப்படிங்கிற ஒரு அதாவது எல்லாம் ஒரு டிஃபென்சிவ் மைண்ட் செட்லேயே வந்துட்டு டிஃபென்சிவாகவே இப்படி போயிடுறாங்க. தங்களை அவங்களுடைய இதை பார்க்க ஒரு சில குடும்பங்கள் அப்படி நம்மளை யாரும் பாதிக்கக்கூடாது, நம்மளும் ரொம்ப கொடுக்க மாட்டோம், நம்மளும் ரொம்ப வாங்கிக்கவும் வேண்டாம். கெட்டவா தொட்டு விடாதே இல்லை, பம்பரில் போட்டிருப்பாங்க எல்லா இடத்துலையும், கிட்டவா தொட்டு விடாதே, வாங்க பேசுங்க, அப்படியே போயிடுங்க. அப்படியே இந்த ரோமர்ல மாயமற்ற அன்பை குறித்து பேசும்போது நீங்க சொல்லுவீங்கல்ல, மாஸ்க் போட்டுட்டு உள்ள வராது, இப்போ சபைக்குள்ள வரும்போது செருப்பையும் மாஸ்கையும் அவுத்துட்டு வா, செருப்பை வெளியே கழட்டி போ, அதே போல் நீ போட்டுருக்க முகமூடியும் வெளியே கழட்டிட்டு வா. இன்னைக்கு அந்த ஏன்னா இந்த சபையானது ஒரே குடும்பம். இந்த குடும்பத்தில் வந்து பொய் சொல்ல முடியாது ஒருத்தருக்கு ஒருத்தர். நீங்கள் அவயவங்களாக இருக்கிறபடினாலே பொய்யை கலந்து மற்றவர்களோடு கூட உண்மையை பேசுங்க. ஆமாம், இது வந்து பவுலடியார் இந்த எபேசியர்கள் நிருபத்திலையும் மற்ற நிருபங்களையும் சரி, எபேசியர்கள் நிருபத்தில் உடனடியாக எங்கேருந்து ஆரம்பிக்கிறாருன்னா 5வது அதிகாரத்துலேருந்து ஆரம்பித்து இதை சொல்லிக்கிட்டு வர்றாரு. நீங்கள் எப்படி இருக்க முடியாதுங்கிறாரு. 4வது அதிகாரத்தில் பின்பகுதியில், அதாவது மூப்பர்கள், அதாவது 5 விதமான ஊழியக்காரர்கள் செய்ய வேணும், அதுக்கு பின்னாடி நீங்கள் முன்னாடி இப்படி இருந்தீங்க, உங்களுடைய இருதய கடினத்தினாலே நீங்கள் இப்படி இருக்க முடியாதுங்கிறாரு. 2-way ப்ராப்ளம். என்னது? 2 வழியில இது ப்ராப்ளம். ஒன்று வந்து இவர்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது, இன்னொன்று தங்களோட, அதாவது இப்போ எங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் வெளியே சொல்கிறீங்க அப்படின்னு அஃபெண்ட் ஆகிறவங்களுக்கு. சரி, ஒன்று எங்களை பற்றி நீங்கள் யார் சொல்கிறது, இது ஒரு ப்ராப்ளம். இன்னொன்று இதை தெரிஞ்சால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதாவது ஒரு யார்கிட்ட நம்ம நம்பி வந்து ப்ராப்ளத்தை ஷேர் பண்ணுவோம். இவங்க கிட்ட சொன்னால் உண்மையாலே எனக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்றவங்க கிட்ட, இவங்க கிட்ட சொன்னால் இவங்க வேற ஒருத்தவங்க கிட்ட போய் சொல்லுவாங்க. அதாவது அதை சொல்கிற, அதாவது இன்னொருத்தவங்க கிட்ட போய் அவங்களுக்கு இந்த தேவை இருக்குது, உன்னால் முடிஞ்சது நீ செய்ய, இல்லை ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறது வேற. உனக்கு இது இருக்கு தெரியுமா அப்படி அந்த இது புறம் பேசுறது, அது ஒரு இது எடுத்துக்கிறாங்க. இப்போ என்கிட்ட சொல்கிற ஒரு காரியத்தை என் ஒய்ஃப் கிட்டே நான் ஷேர் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. சிஸ்டர் இல்லாம நீங்க என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்றீங்க, சிஸ்டர் இல்லாதப்ப நீங்க என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்றீங்க. நான் அப்படி தான் சொல்லுவேன், நிறைய இடங்கள்ல சொல்லும்போது சிஸ்டர் இல்லாட்டி என்கிட்ட பேசாதீங்க. அதுவும் சகோதரிகள் வந்து பேசும்போது என்கிட்ட கேட்க, உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க, இல்லை என் ஃபோன் நம்பர், என் ஒய்ஃப் ஃபோன் நம்பர் இருக்கும், அதை உங்கள்கிட்ட பேசுங்க அப்படின்றோம். சில குடும்பத்து பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நாங்கள் 2 பேரும் தான் போவோம். குடும்பமாக பேசுகிறதுனா 2 பேரும் போவோம். ஒரு இடத்துல கேட்டோம், ஐயோ நான் அக்கா வருவாங்கன்னு நினைக்கல, நீங்கள் மட்டும் தான் வருவீங்கன்னு நினச்சிங்க, இது நீ உன்னுடைய பிரச்சனை சொல்லும்போது அக்கா இருக்கணும் அப்படின்னு. ஆமாம், இது எப்படி நம்ம வந்து பிரிக்க முடியும்? அடிப்படையில் என்னென்ன, ஒரு சபை ஒரு குடும்பங்கிற ஒரு கான்செப்டுக்கே நம்ம வரலை. இன்னும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, சுவிசேஷத்தில் முதல்ல கட்டப்பட்டிருக்காங்களான்னு பார்க்கணுமா இல்லை. அதாவது சுவிசேஷத்தினுடைய அடிப்படையில் நான் வந்து ரசிக்கப்பட்டிருக்கேன்னா, அப்புறம் அடுத்த ஒவ்வொரு ஆளும், இப்போ கேட்குறவங்களும் சொல்கிறவங்களும் எல்லாருமே சுவிசேஷத்தினுடைய அடிப்படையில் நான் அவரோடு கூட இணைந்திருக்கிறேன்னா, நான் அப்படி இணைந்திருக்கிறேன்னா, ஒருவரோடு ஒருவர் இணைந்திருக்கிறேன்னா, இந்த ஐக்கியமாகுதல், அடுத்தது வந்து ஒன்றுபடுத்துதல், இது எல்லாமே வந்து சுவிசேஷத்தினுடைய அடிப்படை. இப்போ உங்களை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறான்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன்னா விசுவாசிக்கலையாங்கிறத இது. உங்கள் ஆண்டவர் ரட்சித்திருந்தால் நீங்கள் ஐக்கியப்பட்டிருக்கீங்க ஆண்டவரை கூட, நான் உங்கள்கிட்ட வந்து தைரியமாக சொல்ல முடியும், என்னோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கேன், தைரியமாக நான் உங்களோட கூட பேச முடியும், உங்களை என்னோட குடும்பமாக ஏற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்தில் ரேடிக்கல் லிவிங் அப்படி தான் சொல்லுவேன். இது ஒரு தீவிரமான ஒரு வாழ்க்கை முறை.
தீவிரமான வாழ்க்கை முறை. ஏன்னா எப்பெல்லாம் சொத்து வாங்கலாம்னு சொல்லி யோசித்து கொண்டு இருக்கிற நாட்களில் இருக்கக்கூடிய சொத்துக்களை ஒவ்வொன்றாக விற்று சொந்தக்காரங்களுக்கு இல்லை, சபைக்கு கொடுத்தார்கள், சபையிலே இருக்கக்கூடிய குடும்பத்திற்கு கொடுத்தார்கள். தேவைக்கு பொதுவா வச்சு இது பண்ணாங்க அப்படின்னா உள்ளத இல்லாதவங்களுக்கு ஷேர் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க, வச்சுட்டாங்க. அதுக்கு மேல ஒரு படி போயிட்டு இருக்கிறத வித்து அவங்களுக்கு கொடுக்கும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கும். ரொம்ப ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கு, ரொம்ப ப்ரொக்ரெசிவா இருக்கு அவங்களுடைய. இந்த ஜெபத்தை குறித்து பேசும்பொழுது எனக்கு நீங்கள் சொன்னதுனால நான் கொண்டு வரேன். அதாவது ஒரு சபை எப்படி இருக்கணும்னு இயேசுவானவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, இந்த ஜெபத்தை குறித்து பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தர் ராத்திரி எனக்கு விருந்தாளி வந்துட்டான், அந்த விருந்தாளி வந்ததுனால எனக்கு கொடுக்க ஒன்றும் இல்லை, ராத்திரி எல்லாம் படுத்துட்டாங்க, என் பிள்ளையை எழுப்ப முடியாது, இதெல்லாம் இருக்கும்போது என்ன செய்கிறான், ஒன்றுமே இல்லை, எனக்காக இல்லை இன்னொருத்தனுக்காக சொல்லி வெக்கத்தை விட்டு அடுத்த வீட்டை ஒரு வீட்டில் போய் நீங்கள் வந்து தட்டி எழுப்பி பாருங்களேன், ஐயோ எங்கள் வீட்டில் வேலை இதுக்கு வந்துட்டாங்க, விருந்தாளி வந்துட்டாங்க, ஒரு 4 ரொட்டி இருந்தால் கொடுங்க, அது கொஞ்சம் சோறு இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி ராத்திரி நீங்கள் தட்டி எழுப்புனீங்கன்னா பக்கத்தில் உள்ளவங்களாம் உங்களை பற்றி என்ன நினைப்பாங்க? அந்த வெக்கத்தை விட்டு அதுதான் ஜெபம்ங்கிறார் ஆண்டவர். நான் அந்த ஓமையை மட்டும் எடுத்துக்கிறேன், ஓமையை மட்டும் எடுத்துக்கிட்டாலும் ராத்திரியில் போய் இன்னொரு வீட்டில் போய் தட்டி எழுப்பி அவன் எந்திரிக்கிற வரைக்கும் எழுப்பி இவனுக்காக கேட்கல, வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்காக கேட்குறான், என் பிள்ளைக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லி கேட்கல. ஜெபத்துக்கு உதாரணமாக அவர் சொல்கிறாரு. என்ன அதுதான் ஒரு களங்கம் இல்லாத ஒளிவு இல்லாமல் போய் ஒருத்தர்கிட்ட தன்னுடைய இல்லாமையை வெளிப்படையாக ராத்திரி 1:30 மணிக்கு 2 மணிக்கு போய் சொல்லி கேட்கக்கூடியது. இன்றைக்கி நாட்களில் நீங்கள் வந்து யார் வீட்டுக்கும் ஃபோன் பண்ணாமல் பாஸ்டர் போக முடியாது இல்லைங்களா? ஃபோன் பண்ணாமல் போட நம்முடைய சபைகளுக்கு பரவாயில்ல, ஃபோன் பண்ணாலும் போக முடியாது, வர வேண்டாம்னு சொல்லிடுறோம். என்னது ஃபோன் பண்ணாலும் போக முடியாது, ஃபோன் பண்ணாலும் போக முடியாது, வர வேண்டாம்னு சொல்லிடுறோம். ஃபோன் பண்ணாமலும் போக முடியாது, ஃபோன் பண்ணாலும் போக முடியாது. ஃபோன் பண்ணாமல் போனால் அவங்க ஒரு வேளை இருக்க மாட்டாங்க, அவைலபிளாக இல்லை அன்னைக்கு. அப்படியே சொல்லுவாங்க, நீங்கள் வர்றது மாதிரி வந்துட்டீங்க, ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே அப்படி சொன்னால் சொல்லாமல் கொல்லாமல் வந்துட்டீங்கன்பாங்க. அப்படி தானே சொல்லுவாங்க, சொல்லாமல் கொல்லாமல் வந்துட்டீங்க அப்படின்னு. இல்லை இப்போ என்னுடைய மனசில் அதாவது அடிப்படையிலே சுவிசேஷம் இல்லை, சபை வந்து ஒரே குடும்பங்கிற ஒரு மனப்பாங்கே நமக்கு இல்லாதனால தான் இந்த இவ்வளவு பிரச்சனைகள். இதை பார்க்கும்போது கிறிஸ்துவை அறியாதவர்கள் செய்கிற மாதிரி தானே நிறைய காரியங்கள். ஏன்னா நம்ம வந்து போகிறோம், ஏதோ வழிபடுறோம், நம்மளுக்கு நன்மைக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம், தனிப்பட்ட வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு நம்ம நினச்சிட்டு வந்துடுறோம் அப்படின்னு ஒரு கூட்டம் கிறிஸ்துவை அல்லாதவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு அந்த ஒரு குடும்பங்கிறது தெரியாது. ஆனால் நமக்கு கட்டாயம் கிறிஸ்துவை உடையவர்கள் ஒரே குடும்பத்தாருங்கும்போது அந்த சுவிசேஷம் தெரியாதனால தான் நம்ம மற்றவர்களைப் போல ஆகிவிடுறோம்னு சொல்கிறேன். அதாவது அடுத்தவங்களுடைய குறைகளை தங்களுடைய குறைகளாக ஏற்றுக்கொண்டு அதற்காக முன்னாடி வந்து அவர்களுக்காக திறப்பின் வாயிலை நின்று ஜெபம் பண்ணக்கூடிய அந்த ஜெபம், அந்த இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு பெரிய கூட்டம் போட்டு நடத்த வேண்டியதில்லை. கூட்டம் போட்டு லைட்லாம் வச்சு நிறைய டிவியெல்லாம் வச்சு நடத்தணும், அது நடத்திட்டு போட்டவங்க. ஆனால் அன்றாட சபைகளில் இது இல்லாமல் போச்சேன்னு இருக்குது. நியூக்ளியர் ஃபேமிலி வந்து என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு வசதியாக பட்டணங்களிலே உள்ளவர்களுக்கும் இப்போ படித்தவர்களும் அதை ஏற்றுக்கொண்டாலும் அவங்களுக்கு இது சிம்பிள், ரொம்ப தெளிவு. இப்போ இந்த நியூக்ளியஸ் ஃபேமிலிக்கு உள்ள ஃப்ரெண்ட்ஸ் யார்? அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஈக்குவல் பியர்ஸ். இப்போ பியர்ஸ் என்ன பண்ணுவாங்க, உட்காந்து நல்லா பேசுவாங்க, ஜாலியாக கரெக்டாக அடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஒருத்தர் என்ன செய்ய மாட்டாங்க, கடிந்து கொண்டு உபதேசம் பண்ணதோ அவங்கள வழி நடத்துதோ இந்த மென்டாரிங் இருக்கிறது ஆலோசனை சொல்கிறதோ இருக்காது. என்ன சொல்லுவாங்க, மச்சி போ மச்சி, இதெல்லாம் என்ன மச்சி அப்படின்னு, இதெல்லாம் ஒன்றும் கண்டுக்கிறாத, நான் வந்து ஒரு லோன் போட்டு ஒரு பைக் வாங்கலான்னு நினைக்கிறேன், அடி மச்சி செம்மையாக வாங்கிடு, பெரிய வண்டி வாங்கிடு, அவனுக்கு என்ன கெத்து, அவ்வளோதான். அந்த வார்த்தை கெத்து, அவ்வளோதான். நீ செத்தாலும் பரவாயில்ல, கெத்தாக இருந்துட்டு போ. அவன் என்ன சொல்கிறான், அவன் சொத்தை அழிச்சிடாதையா, அதாவது சொல்ல முடியாது, வேணாப்பா யோசிச்சு நீ செய்ய, இப்போ தான் உனக்கு இருக்கிற வண்டி போதும் இல்லை, நீ எதுக்கு போகிறேன்னு சொல்லுங்கள், அடுத்த நாள் ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சிடும். அதாவது இப்போதைக்குள்ள தலைமுறைக்கு என்ன தேவை, அறிவுரைகள் தேவையில்லை, அவர்களை உற்சாகப்படுத்த முடியாத ஏதாவது செய்து அவனை மாட்டி விட்டுருங்க, சிக்கலில் மாட்டி விட்டுருங்க. திரும்ப சிக்கலில் இருக்கும் பொழுது சொல்லுங்கள், நான் அப்போவே நினச்சேன் அப்படின்பாங்க. அதுதான் அந்த எரியிற கொள்ளையில், அந்த எரியிற கொள்ளையில் எண்ணெயை ஊற்றுறது. இது தேவையில்லை. ஆனால் பவுலடியார் என்ன சொல்கிறாருன்னா, நீ கண்டித்து உணர்த்துங்கிறாரு. நீங்கள் தயவுசெய்து எடுங்க, அதாவது தீத்துக்கள் நின்றப்போ அவனுடைய 2வது அதிகாரம் 15வது வசனத்தை எடுங்க.
15வது வசனம். அதே மாதிரி பவுலடியார் வந்து தீமோத்தேயுக்கு எழுதுற சொல்றாரு, என்ன சொல்றாரு, உன்னுடைய வாலிபத்தை குறித்து ஒருவனும் உன்னை துச்சியா எண்ணாம நீ எல்லாம் நீ கண்டிப்பா இருங்கிறாரு. யாரும் உன்னை வந்து லேஸ் ஆகிடக்கூடாது, நீ சாதாரணமாக உன்னை எடுத்துடாதே அப்படிங்கிறாரு. என்ன பாஸ்டர் இதெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்களா? இப்படி தான் நான் பேசுவேன், அவ்வளோதான், இப்படி தான் நான் பேசுவேன், இதுதான் பேசுவேன். நீ காதுக்கு குளிராக இருக்கிறன்னா ஏதாவது ஒரு இந்த அது என்ன சொல்கிறது, அந்த செழிப்பின் உபதேசியார்கிட்ட போ. அப்போ உங்கள் சர்ச்சில் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. இருக்க வேண்டாம், ஒருத்தர் இருக்க மாட்டான்ல, நான் இருப்பேன் நிச்சயமாக. ஆண்டவர் ஒரு நாளும் இந்த மீதியானவர்களை வைக்காமல் போகிறது கிடையாது. ஆமென். மீதியானவர்கள் அதாவது இந்த பாகாலுக்கு முன்பதாக தலைவணங்காத ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யும். காக்கா கூட்டம் பறக்கும், ஆனால் நிச்சயமாக இருக்கக்கூடியவர்கள் நம்மோடு கூட அந்த வேத சத்தியத்திற்காக உடன்பட்டவர்கள், நித்தியத்திற்கு நியமிக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக இருப்பாங்க. தயவுசெய்து வாசிங்க தீத்து 2 தீத்துவுக்கு எழுதின 2வது இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள். அதுதான் ஒருவன் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாதிருப்பாயாக. நீங்க ஆலோசனை சொல்லுவதற்கு அல்ல, சகல அதிகாரத்தோடு கூட அவர்களுக்கு புத்திமதிகள் சொல்ல வேண்டும்ங்கிறாரு. இந்த புத்திமதிகள் சொல்றது யார் சொல்ல மாட்டாங்க, பியர் மென்டார் சொல்ல மாட்டாங்க. பியர் மென்டார் அதாவது உங்களோடு கூட சக வயதில் இருக்கக்கூடியவர்கள் சொல்ல மாட்டாங்க. இதை சொல்றவங்க மூத்தவர்களாக தான் இருப்பாங்க, மூத்தவர் தான் கடிந்து உபதேசிக்கக்கூடிய கிருபை பெற்றவர்களாக இருப்பாங்க. அதனால அநேகமான இந்த நாட்களில் கடிந்து உபதேசிக்கக்கூடிய மூத்தவர்களே இல்லாமல் போயிட்டாங்க நம்ம சபையில். இருந்தாலும் சைலண்ட் ஆயிட்டாங்க. இதுலேயும் ஒரு இன்னொரு செகண்ட் இது இருக்கு, என்னன்னா சிலர் வந்து எதில் அதிகாரம் காட்டக்கூடாதோ அதில் நிச்சயமாக கரெக்டாக அதிகாரம் காட்டுவாங்க, எதில் அதிகாரத்தை காட்டணுமோ அதை காட்ட மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து சட்டை போடுறது, வெள்ளை சட்டை போடுறது, ஷேவ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய காரியங்களில் அதாவது சின்ன இந்த மைனர்ஸ் காஸ்மெட்டிக் மைனர்ஸ், அதாவது ட்ரெஸ்ஸிங்கோ ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயத்துலையோ இல்லை அவங்களோட லைஃப் ஸ்டைலில் ஏதோ ஒரு விஷயத்துலையோ, அதாவது இதில் அவங்கள அஃபண்ட் பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்ற விஷயத்தில் பக்காவா அதிகாரத்தை காட்டுவாங்க. நீ கோவப்படும் போது கூலிங் கிளாஸ் போட்டு சூப்பரா இருந்துச்சுடா, நீ அவன்கிட்ட அப்படி முறைக்கும் போது அப்படி எடுத்து கூலிங் கிளாஸ் போட்டு சூப்பரா இருந்துச்சுடா, இல்ல அப்படி அதிகாரத்தை நல்லா காட்டுவாங்க. ஆனா வந்து அதிகாரத்தை காட்ட வேண்டிய இடத்துல அதை விட்டுறாங்க. இன்னைக்கு வருத்தப்படுவாங்க. இன்னைக்கு சபை வந்து என்ன சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் இதா பட்சம் அது பரிசுத்தாவியானவர் உணர்த்திக்கிறார், நம்மெல்லாம் ஒன்றும் சொல்லப்படாது, கம்முன்னு இருந்துட்டோம். சில விஷயங்கள்ல டீல் பண்ண வேண்டிய சில விஷயங்கள்ல கம்முன்னு இருக்கிறாங்க. விட்டர் கிளாஸ்ன்ற விஷயத்துல அதிகாரத்தை காட்டுறாங்க. இன்னைக்கு நிறைய சபைகள்ல இது நடக்குது. பவுலடியாருடைய அடிப்படையிலே என்ன சொல்றாருன்னா, தங்களுக்கு இச்சமான வார்த்தைகளை பேசுறதுக்கு ஒரு கூட்டத்தை வச்சிருப்பாங்க, நீ அந்த கூட்டத்துல போய் நீனும் பேசாதே. என்ன ஆரோக்கியமான உபதேசத்துக்கு பொறுக்க மனதில்லாதவர்கள் செவித்திணர்வு உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு. தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 2 தீமோத்தேயு அதனுடைய 4வது அதிகாரத்துல 3வது வசனத்தை சொல்ற, நீ இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. நீயோ அப்படின்னு ஆரம்பிப்பார். சத்திய வசனத்துக்கு செவியை விட்டு கட்டுக்கதைகளுக்கு சாய்த்து போகும் காலம் வரும். நீயோ மர்மமான காரியத்தை சொல்றேன் அப்படின்னு சரி நிறைய கட்டுக்கதைகளை விட்டுவாங்க, அதுக்கு செவி சாய்த்து போய்கொண்டே இருப்பார்கள். இவங்களை எப்படியாவது இந்த எரியிற வீட்டில் இருந்து பிடுங்கின வரைக்கும் லாபம்னு சொல்லி தான் நம்ம நடத்த வேண்டியதாக இருக்குது இந்த நாட்கள். இது இல்லைன்னா என்ன ஆக்கணுங்கிறது, இதில் பிரச்சனை என்னன்னு, ஏதோ சபையை நம்ம கட்டுப்படுத்தணும், நம்ம கண்ட்ரோலுக்கு கீழே, நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே வைக்கணும், கரத்துக்கு கீழே பலத்த கரத்துக்குள்ளே வைக்கணும்னு கிடையாது. என்னை நான் பெரிய ஆளாக காட்டணும், நான் நல்ல பரிசுத்தவனாக காட்டணும், அது கிடையாது. இதன் மூலமாக சபையின் மூலமாக கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படக்கூடாது, அவருடைய ராஜ்யத்தினுடைய இந்த மாபெரும் திட்டம் அது குளறுபடியாகக்கூடாதுங்கிறது தான் பவுலடியாருடைய அடிப்படையான நோக்கம். அவர் தன்னுடைய அதிகாரத்தை பற்றி சொல்லும் பொழுது 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, உங்களை இடித்து போடுவதற்கல்ல ஊன்ற கட்டுவதற்கே கர்த்தர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்தாருங்கிறாரு. உங்கள் மேலே நான் வந்து அதிகாரமாக பண்ணல, சகாயராக இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. அப்போ கொடுக்கக்கூடிய அந்த உபதேச அதிகாரம்லாம் எதற்கு இருக்குது, இவங்க விழுந்து போகக்கூடாது, இவங்களுடைய தலைமுறை இதோட விட்டுப்படக்கூடாது. நீங்கள் வந்து 3 தலைமுறைகளாக ஊழியத்தில் இருக்கிறீங்கல்ல, ஊழியக்காரர்களாக 3 தலைமுறைகள். இப்போ அவங்களுடைய ஜெபம் என்னவா இருக்கும், இதை தான் என்ன சொல்லுவாங்க, நான் இதை உனக்கு கையளிக்கிறேன், இதை இனிமேல் நீ வந்து விட்டுறாத, இனிமேல் வரக்கூடிய சந்ததியை குறித்து உங்களுக்கு அதிக கருத்தனை இருக்கும். குடும்பத்தினுடைய சந்ததியும் சரி, சபையினுடைய சந்ததியும் சரி, இதை குறித்து அதிகமாக நம்ம யோசிக்கணும். இப்படி தான் அவர் எல்லா சபைகளிலும் திட்டம் பண்ணுகிறார்.
இது அடிப்படையில் தான் அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். எப்படி சபைகளை திடப்படுத்த வேண்டும், திட்டப்படுத்த வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும். ஏனென்றால் சபையானது சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்கக்கூடிய தேவனுடைய வீட்டார். அந்த வீட்டில் ஒருவரும் இப்படி தான் நடக்கணும்னு சொல்கிறார். இதை நம்ம எப்படி நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னா, இது ஏதோ பவுலடியார் வேற்று கலாச்சாரத்திலிருந்து எழுதிட்டார் என்று பார்க்கக்கூடாது, அல்லது பவுலடியார் தன்னை இதற்குள்ளாக அதிகப்படியாக அவர் பேசுகிறார் என்று எழுதக்கூடாது. அவர் நமக்கு ஒரு புத்திமதிகள் அல்லது ஒரு நற்போதனை அதை சொல்கிறாருன்னு இருக்க முடியாது. என்ன சொல்கிறார் இங்கே? எல்லாவற்றிலும் பவுலடியார் கர்த்தருடைய அனந்த ஞானத்தினுடைய திட்டத்தை நமக்கு முன்வைக்கிறார். இப்படித்தான் ஒரு சபை ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறார். இப்படி நம்ம பார்த்தோம்னா இதை நம்ம என்ன சொல்கிறோம், எலெக்டிவ் சப்ஜெக்டாக எடுக்க முடியாது. திஸ் இஸ் அ கம்பல்சரி சப்ஜெக்ட். இப்படி இருந்தால் தான் நம்ம உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க முடியும் அப்படின்னு கொண்டு வர்றார் கடைசியாக. இப்படி இருந்தால் தான் நீங்கள் எல்லாம் செய்ய முடியும். நம்ம தப்பான டைரெக்ஷனில் நிறைய நாள் போயிருக்கோம், நிறைய ஆழமான அஸ்திபாரங்களை போட்டு இருக்கிறதுனால நியூட்ரல் பாயிண்ட்டுக்கு சரியானது செய்ய ஆரம்பிக்கணும். அதாவது இன்றைக்கி நிறைய சபைகளுடைய டிமோட்டிவேஷன், நடத்துகிறவங்களுடைய டிமோட்டிவேஷன் என்னென்னா, இதை அப்படியே எடுத்துகிட்டு போனாலும் அவங்களுக்கு புரியாது, இதை அப்படியே அவங்க செய்ய முடியாது, அதாவது பாலிஸ்டாக, அதாவது அவங்க நிற்கிறாங்களா, அதாவது வராங்களா சபைக்குள்ளே இருக்கிறாங்களா, அப்படி விட்டுருவோம் பாலிஸ்டாக. அவங்களுக்கு அவங்க தக்க வைக்கிறதுக்கு சபையை விட்டு வெளியே போயிட்டால் அவங்க நிலைமை மோசமாயிடும். அதனால் சபைக்குள்ளேயாவது இருக்கட்டும், அவங்க இருந்துட்டு போகட்டும். அதனால் அவங்கள என்டர்டெயின் பண்ணி வச்சுப்போம், அப்படி ஆகிடுது. இவ்வாறு ஒவ்வொரு தனிநபர் மீதும் அன்பும் கரிசனையும் கொண்டிருக்கும் குடும்பங்களின் குடும்பமாக சபைகள் இயங்க வேண்டும் என்பதே கர்த்தர் சபையை குறித்து கொண்டிருக்கும் அனாதி திட்டம். இதை தான் வெளிப்படுத்துகிறார். இவ்வாறு ஒவ்வொரு தனிநபர் மீதும் அன்பும் கரிசனையும் கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களின் குடும்பமாக சபை இயங்க வேண்டும். இதுதான் கர்த்தருடைய திட்டம். இப்போ எனக்கு கேள்வி என்னென்னா, இதை கர்த்தருடைய திட்டத்தை நான் சொல்லும்போது அது எப்படி ட்ரை ஆகுது? அதுதான் பிசாசானவன் நம்மளுடைய கண்ணை குருடாக்கிட்டான், அதனால ட்ரை ஆகுது. அதாவது கண்ணை குருடாக்கிட்டான், ஏதாவது பார்க்கக்கூடாதுன்னு பண்ணிட்டான். கர்த்தர் திட்டம் நடக்கக்கூடாதுன்னு தானே அவனுடைய பிளான். அருமையானவர்களே, நான் உங்களோடு கூட இன்று பேச வந்திருக்க காரியம் என்னவென்றால், இது மிகவும் மர்மமான காரியம். நீங்கள் தயவு செய்து இப்பொழுது நீங்கள் எல்லாரும் ஜெபிக்க வேண்டுமா கேட்கிறேன். எனக்காக ஜெபியுங்கள், உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். நான் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நிச்சயமாக ஒரு காரியத்தை குறித்து நல்லா இருக்குல்ல, உங்களை எந்திரிச்சிட்டிங்களா இல்லையா? எந்திரிச்சிட்டிங்களா இல்லையா? பரிசுத்தாவியானவர் இறங்கிட்டாரா? பரிசுத்தாவியானவர் சத்தம் போட்டு பேச மாட்டார், அப்படியே ஒரு சாதாரண நிலைமையில தான் பேசுவார். ஒரு பெரிய காற்று வந்துச்சு, அதில் கர்த்தருடைய வசனம் இல்லை. இல்லை, பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு நினைப்பூட்டிக்கிட்டோம். நீங்கள் ஏன் எங்களை குத்தி பேசுகிறீங்க? நான் கத்தி பேசுகிறாலும் குத்தி பேசுகிறாலும் ஒன்று மட்டும்தான் பேசுவேன், சத்தியத்தை மட்டும்தான் பேசுவேன். நான் ஏன் உங்களை குத்துறேன்? மேலே இந்த 2 தீமோத்தேயுவிலேயே 16-17 ஊழியக்காரர்களுக்கு அவங்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்குன்னு நமக்கு தெரியும். சரி, அப்படி இருக்கும்போது நம்மளுடைய தப்பு என்ன அப்படின்றத டைரெக்டாக பரிசுத்தாவியான நேரில் நின்று நமக்கு பேச போகிறது கிடையாது. ஊழியக்காரங்க மூலியமாக தான் கர்த்தர் நமக்கு நிறைய காரியங்களை வெளிப்படுத்துவார். அப்படி இருக்கும்போது வேத வசனத்தை எடுத்து பேசக்கூடிய ஊழியக்காரன் சும்மா ஜென்ரலாக சொல்லிட்டீங்கன்னா ப்ராப்ளம். அது வேத வசனத்தை எடுத்து உணர்த்தக்கூடிய, அதை முறையாக உணர்த்தக்கூடிய ஊழியக்காரர்கள். அப்படி இருக்கும்போது இப்போ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அது எனக்கு தெரியணும் அப்படின்னா வேத சத்தியத்தின் மூலயமா வெளிப்படுத்தும் போது நமக்கு தெரியும், அது ஒரு சபையில் ஆனால் எனக்கு அது இல்லை, நீங்கள் ஏன் இதை இந்த மாதிரி குத்தி காமிக்கிறீங்க, என்னையே தான் பாயிண்ட் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் அதை ஏற்றுக்கிற இருதயம் அவங்களுக்கு இல்லை. அதாவது பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசும் பொழுது அது என்னதான் நீங்கள் ஓப்பனாக அந்த இவங்க சொன்ன மாதிரி ஜெபத்துக்கு ஓப்பனாக சொல்லும்போது இது அதை விட ரொம்ப தான் இருக்குது. ஜெபத்துக்கு சொல்லும் போது அஃபண்ட் ஆயிடுறாங்க, அது பிரச்சனைகளை சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இன்னும் அஃபண்ட் ஆயிடுவாங்க. நம்ம என்ன பண்ண வேண்டிய, எனக்கு ஒரு ஆளை தெரியும், நம்ம சபையில் இல்லை, ஒரு 4 தடவை சொல்லணும், இது நம்ம சபையில் கிடையாது, நான் இங்கே சொல்கிறேன்னு நினச்சிக்கிறாங்க, ஒரு சபையில் இருக்கேன், அது அந்த ஆளை தெரியும் சொன்னீங்க, என்ன தான் சபையில் இல்லைன்னு என்னை பற்றி தான் சொன்னீங்க. போன சண்டே கூட நாங்கள் இதை பற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம். போன சண்டையா? ஞாயிற்றுக்கிழமை. நான் சண்டைன்னு நம்ம பயமாயிடுச்சு எனக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் பார்த்தீங்க.
முன்னாடி இருந்த சபையில இருந்த காரியங்க இப்ப என்னென்ன நம்ம விட்டுட்டு இருக்கோம், என்ன இப்போ இல்ல ஃபேமிலில குடும்பம் எதெல்லாம் விட்டுட்டு நல்லபடியா இருக்கிறாங்க சொன்ன மாதிரி அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி அத பத்தி எல்லாம் பேசிட்டீங்க. அதெல்லாம் பேசிருக்கீங்க. குடும்பங்களின் குடும்பம் போது நம்மளுக்கு இருக்க ஜாயிண்ட் ஃபேமிலி, இப்ப அண்ணன் தங்கச்சி சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரி, இப்ப அதெல்லாம் இல்லாம தனியா நீங்க சொன்ன மாதிரி தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பசங்க, இதோட நம்ம இருந்துட்டா போறோம். அப்படி இருந்தா போதும். நாம் இருவர் நமக்கு ஒருவர். அந்த மாதிரி இப்போ நம்மளை விட, அதாவது கிறிஸ்தவர்களாகிய சுவிசேஷத்தை அறிந்த நம்மளை விட சுவிசேஷத்தை அறியாத மற்றவர்கள் கூட ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிறதுக்கு அவங்க ரொம்ப விரும்புறாங்க. நிறைய இடங்கள்ல இருக்குது அது. இப்போ ஏன்னா நானே என் கருத்து விடுதலை பண்ணிட்டாரு, இந்த கட்டுக்குள்ள இருந்து எங்களை விடுதலை பண்ணிட்டாரு. எனக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. நானே என் கண் முன்னால சில குடும்பங்களை பார்க்குறேன், கர்த்தரை அறியாதவங்க, ஆனால் அம்மா அப்பா 2 பிள்ளைங்க அவங்க ஃபேமிலி அப்படின்னு சொல்லி அவங்க ஜாயிண்ட்டாக, அதாவது கூட்டு குடும்பமாக எப்படி இருக்கிறாங்கங்கிறத பார்க்கும்போது சுவிசேஷத்தை அறியாதவங்க கூட நம்மளுடைய அந்த பரம்பரையை காப்பாற்றுறாங்களே, காத்துக்கொள்கிறாங்களே, நமக்கு ஏன் முடிய மாட்டேங்குது சொல்லுங்கள். அந்த வீட்டில் நாங்கள் போய் ஜெபம் பண்ண போகிறோம், இவங்க போனாங்களே பிரித்து விட்ருவாங்க நிறைய பேர். நிறைய அதுதான் நடக்குது. உங்கள் வீட்டில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களே உங்களுக்கு விரோதமாக ஒன்று வச்சிருக்காங்க அப்படின்னு திருக்க சொன்னால் நல்லா இருக்கு. பைபிள் தான் வச்சிருக்காங்க. அவங்க சொல்ல வேண்டியது, நாங்கள் ஒன்று வச்சிருக்காங்கன்னா பைபிள் தான் வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு விரோதமாக என்ன பைபிள் தான் வச்சிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. நீட்டாக போய் சொல்லிட்டு வராங்க. ஒரு கருப்பு கலரில் ஏதாவது ஒன்று இருக்கும் உங்கள் வீட்டில், அது பைபிள் தான்மா. அது இப்படி உள்ளவங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக அள்ளி கொடுக்குறாங்க இல்லை, ரொம்ப சாதாரணமாக. நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்க, ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணலன்னா ஜெபம் ஏதாவது ஜெபம் பண்ணுறவங்களுக்கு எழுதி ஏதாவது 100 ரூபா பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நல்லா அழகாக ஜெபம் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இது போட்டு பாவம் அவங்கள போட்டு ஜெபம் பண்ண போட்டு இது ஒரு சபையில் மூப்பரும் அடுத்ததாக அந்த ஊழியக்காரர் எல்லாரும் வந்து வீடு விசிட் பண்ண போயிருக்கிறாங்க. புதுசாக வந்திருக்கிறாரு சபையினுடைய ஊழியக்காரர். அவர் நினச்சிருக்காரு மூப்பரையும் நம்ம வந்து இதில் வந்து ஊழியத்தில் ஈடுபடுத்துவோம் சொல்லி கூப்பிட்டு போயிருக்காரு. போகும்போது ஜெபம் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டில் எல்லாத்தையும் சொல்லி ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. அப்போ வந்து சபையினுடைய போதகர் நினச்சிருக்காரு, சரி மூப்பர் ஜெபம் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு, ஐயா நீங்கள் ஜெபம் பண்ணுங்கய்யா அப்படின்னு ஒரு முறைச்சிருக்காரு. இப்படி முறை வச்சுட்டு திரும்ப கொண்டு ஜெபம் பண்ணிட்டு வெளியில் வந்து, ஏய் பாதிரி, உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது எதுக்கு? இந்த மாதிரி ஜெபம் பண்ணுறதுக்கு தான். உங்கள் வேலையை என்கிட்ட கொடுக்கக்கூடாது, நீங்கள் தான் ஜெபம் பண்ணணும், நான் வருவேன். மூப்பர் சொல்லிட்டார். மூப்பர் சொல்லிட்டார். ஏ பாதிரி, அதே சமயம் நடந்தது இது, நான் சும்மா சொல்லலை, நடந்தது. உங்களுடைய வேலை வந்து ஜெபம் பண்ணுறது, அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன். என்னையே உங்கள் வேலையை இணை செய்ய சொல்லாதீங்க, ஏன் வேலை வேற. அதாவது பிரேயரை காசிப்பாக வைக்கக்கூடாது, பிரேயர் காசிப்பிங் அப்படின்னு சொல்கிறோம். அடிப்படையே இல்லைன்னா நம்ம எண்ணத்தை போட்டு மேலே கட்டுறதுன்றீங்க. அடிப்படையாக சுவிசேஷத்தினாலே நம்மளுடைய குடும்பங்கள் ஒரே குடும்பமாக இணைக்கப்படலைன்னா அதற்கு மேலே எதை கொண்டு போகிறதுன்னு நான் சொல்றேன். சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்க வேண்டியன்னா இந்த சத்தியத்தை குலைத்து போடக்கூடிய அளவிற்கு நம்முடைய மத்தியிலே ஒற்றுமை இல்லை, நம்முடைய குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, சபைகளுக்குள்ளே ஒற்றுமை இல்லை. பவுலடியார் அடிக்கடி அதான் சொல்கிறாரு, சுவிசேஷத்திற்கு பாத்திரராக நீங்கள் ஒரே சிந்தையாக இருக்கணும்னு சொல்கிறாரு. அதுக்காக நீ என்ன செய்யணும்? உங்களால் முடியாது, என்னால் முடியாது, இது பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் கட்டியாகிய ஒற்றுமைன்னு சொல்லி அவர் எபேசியர்கள் நிறுவனத்தில் எழுதும்போது அதே வசனத்தை என்ன செய்கிறார், அதே வாக்கியத்தை அவர் பிலிப்பியர்கள் நிருபத்தில் எழுதும்போது என்ன சொல்றாரு, கிறிஸ்துவின் சிந்தையும் உங்களிடத்தில் இருக்கணும். சுவிசேஷத்திற்காக கிறிஸ்து எல்லாவற்றையும் விட்டு கொடுத்த ஒரு அடிமையின் ரூபம் எடுத்தாரு. நம்ம எங்கே இருக்கிறோம்? தேவனுடைய திட்டத்திலே மையமாய் என்று இருப்பது சபை குடும்பம். அதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அடிப்படையாக நாம் பவுலடியாருடைய கடிதங்களுக்கும் குறிப்பாக அவருடைய வெளிப்பாடுகளுக்கும் குறிப்பாக பரிசுத்த ஆவியானவருக்கும் குறிப்பாக வேத வசனத்திற்கும் குறிப்பாக சத்தியத்திற்கும் குறிப்பாக சுவிசேஷத்திற்கும் திரும்ப வர வேண்டும். இது திருச்சபை அன்று, இது என்றுமே இப்படித்தான் இருக்க வேண்டும். இதை குறித்து நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அலைபேசி எண் 9789987664. மின்னஞ்சல் முகவரி tv@ekthanetwork.org.